லைவ் தமிழ் செய்திகள். திவினிசை பொறுத்தவரையில் அவர் சிறந்த பாடகர்களில் ஒருவராக வர வேண்டும் என்று பலரும் ஆசீர்வதித்திருக்கின்றார்கள். ஆனால் திவினஸ் ஆரம்பத்தில் பெற்ற வாழ்த்துக்களுடன் இல்லை என்பதே அவர்களின் கருத்தாக இருக்கின்றது. நடுவர்கள் சந்தர்ப்பவாதம் பார்த்து மற்றவர்களை தெரிவு செய்கின்றார்களா என்ற விசேட கேள்விகளை அந்த ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். லைவ் தமிழ் செய்திகள் இது தொடர்பாகவும் தொடர்ந்தும் ஆராய்ந்து கொண்டே வருகின்றது. திவினஸை பொறுத்தவரையில் டிஎம்எஸ்ஸின் ரசிகர்களும் எம்ஜிஆர் பாடல்களை பாடியிருக்கின்ற எஸ்பி போன்ற பெரும் இசை அமைப்பாளர்களின் திறமைகளும் சார்ந்த பாடல்களை திவினஸ் பாடி வருகின்றார். போட்டிக்கு எந்த வகையிலும் குறையில்லாமல் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய அந்த சிறுவன் தனது திறமையை வெளிக்காட்டி நிற்கின்றார். இதனால் மக்களுக்கு மத்தியில் இவரின் திறமை கூடுதலாக எடை போடப்பட்டிருக்கின்றது. இவர் சிறந்த ஓர் பாடகர் என்று பலரின் ஆதரவையும் பெற்றிருக்கின்றார். ஏன் நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது? இசைத்துறையினரும் இவரை வாழ்த்திருக்கின்றார்கள். ஆனால் சரிகமப நிகழ்ச்சியில் இவ்வளவு திறமை இருந்தும் முதலாவது தெரிவிலும் இரண்டாவது தெரிவிலும் இவர் இடம்பெறாமை பலரையும் கவலையடைய செய்திருக்கின்றது. இவரின் ரசிகர்கள் கவலையடைந்திருக்கின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் திவினஸின் நிகழ்ச்சிக்காக கூடுதலாக அதை ரசித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. சிறுவர்களை பொறுத்தவரையில் அவர்களில் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருப்பதால் அதிலும் பழைய பாடல்களை பாடி கடந்த காலத்தில் இருக்கின்ற ஞாபகங்களை இவர் நினைவுபடுத்தியிருக்கின்றார். பல ரசிகர் மன்றங்கள் திவினஸை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றன. ஏன் அதுக்கு மேலாக சென்று அவருக்கு ஞாபக சின்னங்களும் வழங்கியிருக்கின்றன. பொன்னாடை போத்தி கௌரவித்திருக்கின்றார்கள். ஆகவே திவினஸ் சிறந்த ஓர் பாடகர், அந்த பாடலில் உயிரோட்டம் இருக்கின்றது என்பதுவே அவர்களின் யதார்த்தபூர்வமான கருத்தாகும். தொடர்ந்து சரிகமப நடுவர்களால் என்ன தீர்ப்பு வழங்கப்படப் போகின்றது என்று அவதானிப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் ரசிகர்கள் விசிடமாக சரிகமப நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள், அதிலும் விசிடமாக திவினஸின் ரசிகர்கள் இதை ஆவலாக எதிர்பார்க்கின்றார்கள். தொடர்ந்தும் இந்த தகவல்களை தருவதற்கு லைவ் தமிழ் செய்திகள் ஆயத்தமாக இருக்கின்றன. எங்களுடைய நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. எங்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.